விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் BPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். என் பேரு சுஜிதா. எங்க அப்பா பேர் வந்து பழனிசாமி, எங்க அம்மா பேர் வந்து பிரியா. நாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நீட்டு இன்னும் ஒன்று இல்லைன்னா, நீட்டு 7.5 அப்படின்னு ஒன்று இல்லைன்னா நான் டாக்டராக இருக்க முடியுமான்னு நினச்சி கூட பார்க்க முடியல. அப்புறம் எல்லாருக்கும் எங்க அம்மா அப்பா மட்டும் தான் சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆனா எனக்கு அப்படி இல்ல. எனக்கு எங்க சித்தி, எங்க சித்தப்பா, எங்க அண்ணா எல்லாருமே சப்போர்ட்டா இருந்தாங்க. அப்பா அப்பா வந்து சாதாரண டெய்லர் தான். அம்மாவும் அதே மாதிரி தான். நான் வந்து கவர்மெண்ட் கணக்கம்பளை ஸ்கூல்ல படிச்சேன். அங்க அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க. அப்புறம் நான் டாப்பர்ஸ் அகாடமில வந்து படிச்சேன். ஒரு 2 இயர்ஸ் கோர்ஸ். அதுக்கப்புறம் எப்படின்னா என்னை வந்து எந்த வேலையுமே வாங்க மாட்டாங்க. எனக்கு படிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா வந்து எதுவுமே வேலையெல்லாம் செய்ய மாட்டாரு. ஆனா எனக்காக வந்து இந்த ஒரு 2 இயர்ஸா எங்க அப்பா தான் எல்லா வேலையுமே செய்யறாரு. நான் எந்த வேலையுமே செய்யறது இல்ல. அண்ணாவும் இப்போ 2nd இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டான். ESI KK நகர்ல படிக்கிறான். அவனும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான். இவங்க 2 பேரும் இவங்க 4 பேர் இல்லைன்னா நான் டாக்டரா இருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஈவன் இவங்களே என்ன ஏதாவது சொன்னா கூட எங்க அண்ணா தான் என்ன வந்து ரொம்ப இது பண்ணுவான். எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் BDS கிடைச்சிச்சு. ஆனா வந்து நான் எடுக்கல. மித்த ஃபேமிலில எல்லாம் இருந்தா ப்ரெஷர் பண்ணிருப்பாங்க. ஏன் கிடைச்சதை விடுற, எடுத்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. ஆனா என் வீட்டுல அப்படி இல்ல. உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணு, நாங்க உனக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்க அண்ணாவும் அப்படிதான். நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா. எங்க வீட்டுக்கு இவ்வளவு பேர் வருவாங்க, ஏன் பாராட்டுவாங்கல்ல நான் நினைக்கவே இல்லை. இங்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்த நீட் அப்படிங்கிறது இல்லைன்னா நாங்கெல்லாம் உள்ள போகவே முடியாது. கண்டிப்பா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு நீட் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். அதுவும் இல்லாம 7.5 அப்படின்றது ஒண்ணு இருக்கிறதுனாலதான் நாங்களாம் உள்ளே போறோம். ஸோ அதுவுமே அது கொடுத்த எடப்பாடி அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீட்டை கொண்டு வந்த மோடி அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.